அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு 15க்கு 10 அளவுள்ள ஒரு கோவில் பேனர் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். இது மதுரை ஸ்டைலில் இந்த பேனரை ரெடி பண்ணியிருக்கோம். ஃபைல் இப்போ நமக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இது கோவில் கும்பாபிஷேகத்துக்காக அடித்த பேனர். இது ஓகே. இப்போ நம்ம ஃபைல் ஓப்பன் ஆகிட்டு இந்த பேனர் தான் நம்ம எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துறோம். கண்ட்ரோல் N, நியூ லேயர் போட்டுக்கிறேன். 8-15 mm இன்ச்சஸ், 10 இன்ச்சஸ். ரெசல்யூஷன் ஒரு 300 வச்சுருக்கேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிடுவோம். மதுரை ஸ்டைலில் இந்த மாதிரி தான் பேனரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு புது ஃபேஷனாகவே போயிடுச்சு. இந்த மதுரை ஸ்டைல் பேனருங்கிறது ஒரு தனி ஃபேஷனாக போயிட்டு இப்போ நிறைய பேர் நம்ம லோக்கல்லே இந்த மாதிரி தான் பேனர் டிசைன் பண்ணுறாங்க. ரெசல்யூஷனை அதில் 400 வச்சுருக்கேன், இதில் ஒரு 300 வச்சுருக்கேன். அதனால தான் ஃபோட்டோஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இதோட விட்டு கம்மியாக இருக்குது. இப்போ கீழே பாட்டம் சைடில் இந்த சின்ன பசங்களோட ஃபோட்டோ, அவங்க ஃபோட்டோ இப்படி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இந்த பையன் அவங்களோட பேனர் அடிக்கிறவங்களோட அவங்க பையன், அதனால் அவங்க ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக போட சொல்லியிருந்தாப்புல. இப்போ நம்ம ஃபோட்டோ செட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் T போட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இந்த அளவில் வச்சுக்கிறேன். ஓகே. இவங்க ஃபோட்டோ கண்ட்ரோல் T போட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு, எப்படி சின்னது பண்ணுறேன்னா Shift Alt ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணோம்னா ஈவனாக சைஸ் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஓகே. இந்த பையனோட ஃபோட்டோ, ஸ்டாண்டிங் ஃபோட்டோ, அதை இந்த அளவில் வச்சுக்குவோம். இந்த பாப்பா ஃபோட்டோ இந்த அளவில் வச்சு பேக்கு. ஓகே. இப்போ நம்ம ஃபோட்டோ செட் பண்ணியிருக்கோம். இப்போ சாமி ஃபோட்டோ வைக்கணும். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு செட் பண்ணுவோம். இந்த சாமி எல்லா சாமியும் எல்லா சாமிக்கும் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ சென்டர் இடத்த வச்சுக்கலாம். கண்ட்ரோல் T போட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ சின்னது பண்ணிவிட்டு அடுத்தது மெசேஜ், என்ன சாமி, இந்த பேர், டீட்டெயில் எல்லாமே கண்ட்ரோல் Z அன்டு பண்ணிட்டு இதை எடுத்து இதில் பிடிச்சி மூவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு ஹைட்டை மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த நேமை மட்டும் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். இந்த பையனோட ஃபோட்டோவும் மேலே கொண்டு வந்துட்டேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த அளவில் மட்டும். இப்போ சாமி பேர் எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவோம். பேக்ரவுண்டு செட் பண்ணணும். பேக்ரவுண்டு செட் பண்ணுறது தான் அதில் ஒர்க்கே. மதுரை ஸ்டைல் பேனர்னாலே பேக்ரவுண்டு தான். சரிங்களா? அதனால் நல்ல கலர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிங்க. மூவ் பண்ணிவிட்டு இந்த சைடு பாட்டம்
வந்து எல்லா லேயரையும் வந்து நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு லேயராக எடுத்து நான் ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனியாகவே இண்டிவிஜுவலாகவே ஒரு லேயராக எடுத்து நான் உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்டு இருக்குது, இதை வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேக்ரவுண்டு இது ஓகே. இப்போ வந்து ஒரு லைட் எல்லோ கொடுத்துருக்கோம். எல்லோவில் ஒரு 50%. ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சு கலர் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது இந்த பேக்ரவுண்டு எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து ஒரு கலர் பேக்ரவுண்டு. அதுக்கு முன்னாடி இந்த கீழே அந்த பாட்டம் சைடில் உள்ள அந்த கலர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்டு. இது ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். இதே ஷிஃப்ட் கண்ட்ரோல் பேக் கொண்டு போயிட்டேன். ஒரு ஸ்டெப்பு இந்த ஃபோட்டோவை ஒரு பேக் கொண்டு போய்க்கலாம். இதை மட்டும் இந்த லேயரை மட்டும் நான் ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். இப்போ அது கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். மதுரை ஸ்டைல் பேனர்னாலே ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு அன்இவனாக இருக்கும். அது மேலே கொஞ்சம் சின்னது பெருசு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த சாமிக்கும் பேக்ரவுண்டு இந்த கலரு நார்மலாக உள்ள ஒரு கலரு பேக்ரவுண்டு. இதோட பிளண்டிங் மோட மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ரெண்டு சைடு 2 கோவில் பேக்ரவுண்டு எடுத்து பேக்கில் வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஓகேங்களா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் காப்பி எடுத்து ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் வச்சுட்டு இந்த மாதிரி லிங்கில் இருக்குது, அதனால தான் 2 வருது. ஓகே, இப்போ வந்து இந்த அளவு வச்சாச்சு. அடுத்தது மேலே அந்த மாவிலை தோரணம் அப்படிங்கிற அந்த மாவிலை தோரணம் அதை கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது இந்த கலர் பேக்ரவுண்டு. ஓகே, பேக்ரவுண்டில் வந்து இதுதான் கலர் பேக்ரவுண்டு. கலர் பேக்ரவுண்டை நம்ம இந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போகும்போது நமக்கு நல்ல ஒரு கலர் எஃபெக்டாக கிடைக்கும். நமக்கு கீழேயும் இதே ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதோட பிளண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும்.
அது வந்து பேக்ரவுண்டில் உள்ள அந்த கோவில் இமேஜோட மெர்ஜ் ஆகி நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் எஃபெக்ட் கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் எஃபெக்ட். மெயினாக அந்த லைட்டிங்க்காக தான் வந்து மதுரை ஸ்டைலுனாலே லைட்டிங் எஃபெக்ட் தான். இதில் வெவ்வேறு மெத்தடில் வந்து மதுரை ஸ்டைல் பேனர் பண்ணுறாங்க. இன்னொரு மெத்தட் எப்படின்னா ஃபோட்டோ வச்சுட்டு சைடில் எல்லாமே சைடில் வந்து இந்த மாதிரி லைட்டிங்கை கொடுப்பாங்க. அது எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம அடுத்த வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? லைட்டிங் எஃபெக்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு சாமிக்கு பேக்ரவுண்டு கொடுத்தாச்சு. இப்போ இந்த லைட்டிங் எஃபெக்டை அங்கங்கே வச்சு நம்ம ஒரு காப்பியை எடுத்து இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு அந்த மதுரை ஸ்டைல் பேனர் எஃபெக்ட் கிடைச்சிரும். ஓகேங்களா? இங்கே தான் வைக்கணும் இல்லை, கொஞ்சம் ஒரு பார்க்க ஒரு ஹைலைட்டான உள்ள ஏரியாவில் வந்து இந்த மாதிரி பேனர் வச்சுக்கலாம். லைட்டிங் எஃபெக்ட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதே கலர் வந்து எனக்கு வேணும், இந்த சைடும் எனக்கு அந்த கலர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, Ctrl J கொடுங்க, ஒரு டூப்ளிகேட் லேயரு, ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்துட்டு இந்த ஸ்லைடரை வந்து இந்த சைடு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து கிடைச்சிரும். இது ஏன் தெரியல அப்படின்னா, இந்த சைடில் உள்ள அந்த கலர் இங்கே ஏன் தெரியல அப்படின்னா பேக்ரவுண்டில் நமக்கு இன்னொரு லேயர் இருக்குது, அதனால் தெரியாமல் இருக்குது. இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணும்போது நமக்கு இந்த லேயரில் உள்ள இந்த கலர் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் போது இந்த சைடு நம்ம இதை வந்து நம்ம இப்படி எரேஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து நமக்கு ரெண்டு சைடும் வந்து கலர் கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி இருக்குது. பிளண்ட் மோட இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவு ஓகே. அடுத்தது வந்து கீழே விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். அந்த மெசேஜை நம்ம அதில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ஏன் அந்த பேனரும் 15:10 இந்த பேனரும் 15:10 ஏன் அப்படி இருக்கும்போது நம்ம அளவு ஏன் மாறுது அப்படின்னா, சின்னது பெருசாகுதுன்னா அதை வந்து ரெசல்யூஷன் 400 வச்சுருக்கேன், இதை வந்து ரெசல்யூஷன் 300 வச்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது. ஓகேங்களா? பேனரோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி